அது என்னமோ தமிழ்நாட்டை விட்டு சம்ஸ்கிருதத்தை விரட்டிடணுன்ட்டு பல பேர் ரொம்ப முயற்சி தான் பண்ணி பார்க்குறாங்க. அது போக மாட்டேங்குது. ஏன்னா அதன் அருமை தெரிஞ்சவன் அதை விட மாட்டான். அந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு ருசி பார்த்தவன் அதை விட மாட்டான். சம்ஸ்கிருதம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரனுடைய மொழின்னு ஒரு தப்பான ஒரு கருத்து இந்த நாட்டில் ஏற்படுத்தியிருக்காங்க. ஜாதிக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. போஜ மகாராஜன் என்ற ஒரு சத்திரியன் ராமாயணத்தை எழுதியிருக்கான். போஜ சம்பு, அவன் பிராமணன் இல்லை. அதே மாதிரி காளிதாசன் யார்? ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவன் சாகுந்தலம் பாடினான், மேக சந்தேஷம் பாடினான். அப்போது அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேராதவர்கள் நிறைய பெயர் சம்ஸ்கிருதத்திலே பண்டிதர்கள். வேதங்களை தொகுத்து வழங்கிய வேத வியாசர் ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர், பிராமண பொண்ணுக்கு பிறந்தவர் இல்லை. அதையெல்லாம் உணர்ந்தவர்கள் இந்த வடமொழியை ஒரு குறிப்பிட்ட ஜாதியாருடைய மொழி என்று சொல்வதை விட்டுவிடுவார்கள், விட்டுவிட வேண்டும். அப்படி விடவில்லை என்றால் நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். சம்ஸ்கிருதம் தொலைஞ்சு போயிடும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட மொழி தொலைஞ்சு போனால் அந்த மொழியிலே சொல்லப்பட்ட அரிய விஷயங்களை நாம் இழக்கிறோம். இப்போ சம்ஸ்கிருதத்துக்காக வாதாடுறேன் நான். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் பிராமணன் இல்லை. சந்தேகம் இருந்தால் சர்டிஃபிகேட்டை பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு அந்த மொழியை கற்றேன். இப்போவும் வாட்ஸ்அப்பில் டெய்லி நான் பேசுகிறேன், 2 நிமிஷம் தான் பேசுவேன். ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லுவேன். உலகம் பூரா கேட்குறாங்க. ஒரு வெள்ளைக்காரன் ஜெர்மனி அங்கேருந்து அவன் அனுப்பிடுவான், என் நம்பரை சேர்த்துக்க, நீ பேசுகிற தமிழ் எனக்கு புரியலை, ஆனால் இங்கிலீஷ்லேயும் ஒரு வெர்ஷன் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது, ஓசியில் பார்த்தேன், என் நம்பரை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜெர்மன் அவனுக்கு இது போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு அரிய பெரிய விஷயங்கள் வடமொழியில் அடங்கி இருக்கின்றன. அதனால் இவன் சம்ஸ்கிருதம் பேசுகிறான்னு கோவிச்சுக்காதீங்க. நல்லது எதில் இருந்தாலும் எடுத்துக்கணும். அதான் நம்ம நாட்டு பண்பாடு.